வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கச்சத்தீவு விவகாரம் பாஜகவுக்கு எதிராகவே திரும்பியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். இலங்கையை கண்டிக்கவும் துணிச்சல் இல்லை, சீனாவை எதிர்க்கவும் துணிவு இல்லை என்று குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யும் பார்ட் டைம் அரசியல்வாதி பிரதமர் மோடி என முதலமைச்சர் காட்டம். தேர்தல் வந்தால் மட்டுமே தமிழகம் வருவதாகவும் விமர்சனம். வெள்ள நிவாரணம் வழங்காத ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நாளை தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கு. மோடி அரசுக்கு எதிராக நீதிமன்றங்களைப் போல மக்களும் நியாயமான தீர்ப்பை எழுத வேண்டும் என்று முதலமைச்சர் வேண்டுகோள். அரசியல் ஆதாயத்திற்காகவே கச்சத்தீவு பிரச்சனையை கையில் எடுத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஜெயலலிதா கடிதம் எழுதியும் பாஜக அரசு இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. விருதுநகரில் 3 கொரியர் வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்ட 17 கிலோ தங்க நகைகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படை நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர்கள் நூதன முறையில் வாக்கு சேகரிப்பு. தறி நெய்தும் பெட்ரோல் போட்டும் வாக்கு கேட்கும் வேட்பாளர்கள். ஸ்ரீரங்கத்தில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து கமல்ஹாசன் பரப்புரை. திராவிட மாடலை பின்பற்றினால் இந்தியாவின் நுழைவு வாயிலாக தமிழ்நாடு இருந்திருக்கும் என்று பேச்சு. சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வாக்கு சேகரிப்பு. பாஜக அரசு 10 ஆண்டு காலமாக எந்த சாதனையும் படைக்கவில்லை என குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் ஓட்டு கேட்க வந்த பாஜக வேட்பாளரை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக கேள்வி எழுப்பிய பெண்கள். தங்களுக்கு சமையல் சிலிண்டர் இன்னும் வழங்கவில்லை என குமுறல். பாமக வேட்பாளரை தேர்ந்தெடுக்காவிட்டால் கடலூரே நாசமாகிவிடும். பரப்புரை கூட்டத்தில் வாக்காளர்களுக்கு சாபம் விட்ட அன்புமணி ராமதாஸ். திருச்சி அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்தால் இனோவா கார், 5 சவரன் தங்க சங்கிலி பரிசு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரின் அறிவிப்பால் சர்ச்சை. பாஜக கூட்டணியில் சேர வேண்டுமென தாம் மிரட்டப்பட்டதாக சீமான் பரபரப்பு புகார். பாஜகவுடன் சென்றிருந்தால் 500 கோடி ரூபாய் கிடைத்திருக்கும் என்றும் பேச்சு. பரமக்குடி அருகே பிரச்சாரத்தில் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்ட ஓ. பன்னீர்செல்வம். பழக்க தோஷத்தில் கேட்டுவிட்டதாக சமாளித்த ஓபிஎஸ். நம்முடைய வெற்றி சின்னமாம் இரட்டை பலாப்பழ சின்னத்திலே முக்கியக்கு பெரியவர்களே, தாய்மார்களே, பழக்க தோசை என்ன செய்வது? அதை கைப்பற்றுவதற்காகத்தான் நான் இன்றைக்கு பெண்களின் உரிமைகளை காக்கின்ற போராட்டமாக தர்மயுத்தம். மீனவ சமுதாய வாக்குகளை பெற அண்ணாமலை நாடகமாடுவதாக செல்லூர் ராஜு விமர்சனம். பிரதமரிடம் பேசி மீனவ பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு காணாதது ஏன் என்றும் சரமாரி கேள்வி. தேர்தல் நெருங்குவதால் தோல்வி பயத்தில் பிரதமருக்கு ஜுரம் வந்துவிட்டதாக முத்தரசன் விமர்சனம்.
தோல்வி பயத்தை திசை திருப்பவே கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ராசாவுக்கு மலை கிராமங்களில் உற்சாக வரவேற்பு. பாரம்பரிய நடனமாடியும் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் ஆதரவு. பிரதமர் வீட்டு வசதி திட்ட மானியத்தில் 54 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கு. அதிமுக ஆட்சியில் நடந்த முறைகேடு குறித்து விரிவான அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு 106 டிகிரி வெயில் சுட்டெரிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். உதகையில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென கோடை மழை. வெப்பம் சற்று தணிந்ததால் உதகை சுற்று வட்டார மக்கள் மகிழ்ச்சி. கனடா நாட்டிலும் பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் அமலாகிறது. கற்றல் திறனை அதிகரிக்க பெருமளவில் உதவும் என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நம்பிக்கை. மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களை கருவதற்காக வேட்பாளர்கள் பல்வேறு யுத்திகளை கையாண்டு நூதன பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகை தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகா திருத்துறைப்பூண்டியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேதாரண்யம் சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் ஒன்றிற்கு சென்ற கார்த்திகா வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டு வாகன ஓட்டிகளிடம் வாக்கு கேட்டார். நாகை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராஜுவுக்கு ஆதரவாக அமைச்சர் ரகுபதி அக்கரைப்பேட்டையில் மீனவ மக்களிடையே வாக்கு சேகரித்தார். கச்சத்தீவு ராமநாதபுரம் ராஜாவிற்கு சொந்தமானது என்றும் அவரது வாரிசுகளைக் கொண்டு கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுப்போம் எனவும் அவர் தெரிவித்தார். சிக்கல் பகுதியில் தனியாக சென்று நூதன வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட செல்வராஜ் கிராமிய பாடல்களை பாடி வாக்காளர்களை கவர்ந்தார். மயிலாடுதுறை அதிமுக வேட்பாளர் பாபு கும்பகோணம் அருகே பரப்புரை மேற்கொண்டார். அம்மாசத்திரத்தில் உள்ள தறி ஒன்றில் பட்டுச்சேலையை நெசவு செய்தவாறே அவர் வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் சித்த மருத்துவர் மேனகா வாக்காளர்களின் வீடு தேடிச் சென்று மருத்துவம் பார்த்து வாக்கு சேகரித்து வருகிறார். செங்கத்தில் திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமனை அறிமுகம் செய்யும் கூட்டத்திற்கு அவர் 4 மணி நேரம் தாமதமாக வந்ததால் சலசலப்பு நிலவியது. கூட்டணி கட்சிகளுக்கு பாஜகவினர் உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என வேட்பாளர் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே அங்கிருந்து வெளியேறிய கூட்டணி கட்சியினர் பிரியாணிக்கு போட்டி போட்டுக்கொண்டு ரகளையில் ஈடுபட்டனர். தேர்தலுக்காக மட்டும் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் மோடியை பார்ட் டைம் அரசியல்வாதி என விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை வைத்தும் கச்சத்தீவை மீட்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வேலூரில் திமுகவின் பிரம்மாண்ட பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுகவின் வேலூர் வேட்பாளர் கதிர் ஆனந்த், அரக்கோணம் வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய முதலமைச்சர், நமக்கு நிதி தராத பிரதமர் மோடி, வெள்ளம் வந்தால் எட்டி பார்க்காத மோடி, தேர்தல் வந்தால் மட்டும் பார்ட் டைம் அரசியல்வாதியாக தமிழ்நாட்டிற்கு வருவதாக விமர்சித்தார். தேர்தல் வந்துட்டதால தமிழ்நாட்டில் சில பார்ட் டைம் அரசியல்வாதிகள் வராங்க. யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? பிரதமர் மோடி. பொய்களையும் அவதூறுகளையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு தேர்தல் சீசனுக்கு மட்டும் வருவார். வெள்ளம் வந்தா வரமாட்டாரு, நிதி கேட்டா கொடுக்க மாட்டாரு, சிறப்பு திட்டம் கேட்டா செய்ய மாட்டாரு. இப்படி மக்களை ஏமாத்தி தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சு தராம துரோகம் செய்யும் பார்ட் டைம் அரசியல்வாதிகளாக
இருக்கக்கூடியவர்களை நீங்க புறக்கணிக்கணும். தேர்தல் முடிஞ்சதும் தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டாங்க. இந்தியா கூட்டணியின் சார்பில் பிரதமராக போகிறவர் நிச்சயமா இந்திய ஜனநாயகத்து மேல உண்மையான மதிப்பும் இந்திய மக்கள் மேல உண்மையான பாசமும் அரசியல் சட்டத்தை மதிக்கிற பண்பும் ஏன் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு பெருந்துணையாக நிற்பவராக இருப்பார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்துள்ள பாஜகவிற்கு அந்த பிரச்சனையே எதிராக மாறியுள்ளதாக தெரிவித்தார். கச்சத்தீவு தொடர்பான அரசின் ரகசிய ஆவணங்கள் பாஜகவை சேர்ந்த தனிநபருக்கு கொடுக்கப்பட்டது எப்படி என அவர் கேள்வி எழுப்பினார். 2015 வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தபோது கச்சத்தீவு எப்போதுமே இந்தியாவிற்கு சொந்தமானது இல்லை என கூறிய ஜெய்சங்கர் தற்பொழுது திடீர் பல்டி அடித்தது ஏன் என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். பாஜக தேர்தலுக்காக நாடகமாடுவதாகவும் அவர் விமர்சித்தார். இந்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை பத்தி இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா நடக்கிறது என்ன? இது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு. தேன்கூட்ல கையை வச்சாப்புல இப்ப பாஜக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. நேரு காலத்தில் நடந்தது, இந்திரா காலத்தில் நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கக்கூடிய மோடிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா? மாண்புமிகு மோடி அவர்களே, கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. கச்சத்தீவை மீட்டெடுக்கணும், மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்ச ஞாபகம் இருக்கா? அந்த கோரிக்கை மனுவையாவது இதுவரை படிச்சு பார்த்தீங்களா? இலங்கையை கண்டிக்கவும் துணிச்சல் இல்லை, சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்லை. இந்த லட்சணத்தில் நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாமா? தொடர்ந்து பேசிய அவர் தேர்தல் பத்திர ஊழல் வெளிவந்தவுடன் மோடி முகத்தில் தோல்வி பயம் தெரிவதாக கூறினார். வேளாண் சட்டங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படவில்லை என கூறிய பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகியாக வலம் வந்தவர் பழனிசாமி என்றும் முதலமைச்சர் காட்டமாக விமர்சித்தார். CAA உள்ளிட்ட மக்கள் விரோத சட்டங்கள் வந்தபோது புலிப்பாண்டி பழனிசாமி எலிப்பாண்டியாக மாறி பாஜக காலில் விழுந்து கிடந்ததாகவும் முதலமைச்சர் விமர்சனம் செய்தார். ஆனால் தற்பொழுது கரகாட்டக்காரன் படத்தில் வரும் நாதஸ் திருந்தித்தான் என்ற வசனத்தை போல தற்பொழுது பழனிசாமி வலம் வருவதாகவும் அவர் கூறினார். அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக பாஜகவினர் கச்சத்தீவு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து பழனிசாமி தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது கச்சத்தீவு பிரச்சினை குறித்து குறிப்பிட்ட பழனிசாமி, ஒன்றியத்தில் 10 ஆண்டுகள் ஆண்ட பாஜக தற்போது கச்சத்தீவு பிரச்சினை குறித்து பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்று தெரிவித்தார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஜெயலலிதா கடிதம் எழுதியும் பாஜக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். வாக்குகளை பெறவும் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகவும் தான் கச்சத்தீவு பிரச்சினையை தற்போது பாஜகவினர் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்தார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அன்றைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அன்றைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்களிடத்திலே நேரடியாக கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். ஆனால் அதற்கு தீர்வு காணவில்லை. இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையின் காரணமாக வருகின்ற தேர்தலிலே வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இன்றைக்கு கச்சத்தீவு பிரச்சனை எடுத்திருக்கின்றார்கள். இதற்கு முன் பலமுறை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நமது மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போதும் படகுகளை பறிமுதல் செய்த போதும் பாஜகவினரோ ஒன்றிய அரசோ அதை பற்றி கவலைப்படவில்லை என்று பழனிசாமி தெரிவித்தார். இப்போது தேர்தல் வந்ததும் மீனவர்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இப்பிரச்சனையை கிளப்புவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்.
பாஜக கூட்டணியில் சேர வேண்டும் என தாம் மிரட்டப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட்டணி சேர்ந்து இருந்தால் 500 கோடி கூட கொடுத்திருப்பார்கள் என தெரிவித்துள்ளார். என்ன மிரட்டிருப்பாங்க, எவ்வளவு ஆசை வார்த்தை காட்டியிருப்பாங்க. என் காதுல டன்னா தேனை ஊத்துனாங்க. ஏன் நான் சரணடையில சமரசம் பண்ணல? ஒண்ணும் கிடையாது. நான் கூட்டணிக்கு வாரேன்னு சொல்லியிருந்தா 1000 கோடி, ரொம்ப இல்லைன்னா 500 கோடி, இந்த 15 சீட்டு 10 சீட்டு. உனக்கு கூட்டணி தனியா நிக்க துப்பு இல்ல, துணிவு இல்ல, நிறுத்த வேட்பாளர் இல்ல. நீங்க வர்றீங்களா? உங்களுக்கு இருந்தாங்க, உங்களுக்கு 15, உங்களுக்கு 10. நீ என்னென்ன சேட்டை பண்ற? நீ என்னென்ன சேட்டை பண்றாடே? இது மானத்தமிழ் மரவனின் கோட்டடா. வந்தவன் போனவனெல்லாம் உள்ள நுழைய விடுறதுக்கு. பரமக்குடியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழ சின்னத்தை மறந்துவிட்டு இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமப்புற பகுதிகளில் கொளுத்தும் வெயிலில் வாக்கு சேகரித்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் தமது சின்னத்தை மறந்துவிட்டு இரட்டை இலைக்கு வாக்களிக்குமாறு கூறியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் பழக்க தோஷம் என்று கூறி அவர் சமாளித்தார். தாய்மாரே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் இரட்டை பெரியவர்களே, தாய்மாரே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் இரட்டை பலாப்பழ சின்னத்தில் முற்றிக்கு பெரியவர்களே, தாய்மார்களே, பழக்க தோசை என்ன செய்வது? தொடர்ந்து அவர் பரப்புரை மேற்கொண்ட போது இரட்டை இலை என்று கூறிவிடக் கூடாது என்பதற்காக அங்கு கூடியிருந்தவர்கள் சின்னத்தை கூற வரும் சமயத்தில் பலாப்பழம் என்று கூச்சலிட்டு ஞாபகப்படுத்தினார்கள். இதனால் ஓ பன்னீர்செல்வம் தர்ம சங்கடத்திற்கு உள்ளானார். மஞ்சூர் என்ற இடத்தில் கூட்டத்தை திரட்ட பெண்களை சரக்கு வாகனத்தில் அழைத்து வரப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் அன்புமணியின் மைத்துனர் போட்டியிடும் நிலையில் சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை என பாட்டு பாடி அவரை ராமதாஸ் அண்மையில் விமர்சனம் செய்தார். அதற்கு பதிலடியாக மாமனாயிருந்தாலும் மச்சனாயிருந்தாலும் கொள்கை மட்டுமே முக்கியம் என பேசியிருக்கிறார் விஷ்ணு பிரசாத். இவரை எதிர்த்து என்னென்னமோ சொல்றாங்க கிராமத்தில் தெரியாம குசூசம் அவருக்கு இவருக்கு. நான் சொல்றேன், சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை. இது எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கா? மறுபடியும் சொல்லிட்டோமா? சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை. அதனால நீங்க ஏமாறக்கூடாது, நீங்கள் தனியாக கூட நின்று இருக்கலாம். ஆனால் இந்த மோடியோடு கூட்டணி வைக்கும் பொழுது உங்களை பற்றி நாங்கள் என்ன சொல்லுவது? வேறு வழியே இல்லை என்று சொன்னால்தான் எதிரே நிற்பவர் மாமனாக இருந்தாலும் மச்சானாக இருந்தாலும் குறி தவறாமல் சுடு என்று அர்ஜுனனை பார்த்து சொன்னவர் யார்? எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், நான் செய்கிறேன். ஏனென்றால் எனக்கு கொள்கை தான் முக்கியம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.